வணக்கம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பற்றி ஜாஸ்தி பேச வேணாம், பேசுவோம், டெஃபினட்டாக நம்ம பேசுவோம். நம்ம வந்து சாட்டர்டே கொடுத்த போர்ட்ஃபோலியோ, அதுக்கு முந்தின வாரம் நம்ம கொடுத்த போர்ட்ஃபோலியோ, சும்மா நம்பர்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி பேசுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அது மட்டும் நம்ம பார்க்கலாம். பட் நிறைய விஷயங்கள் இதுக்கு நடுப்புற வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது, சாட்டர்டே இன்றைக்கி நம்ம சொன்னதை வந்து இது வந்து போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதே லெவலில் தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் சொன்னோம். 10 ஸ்டாக்ஸில் வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அண்ட் மீதி இருக்கிற 7 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. 7 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் ஓவரால் நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு -17 ரூபீஸில் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் ஒன்று எடுத்துருந்தோம். -17 ரூபீஸில் இருக்கிறோம். அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் நம்ம பிவிஆர் வந்து -50 லெவலில் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வந்து நெகட்டிவில் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாக்னால் தான் நெகட்டிவ் சைடில் நம்ம மூவ் பண்ணுறோம் ஓவரால் போர்ட்ஃபோலியோட ப்ராஃபிட்டில். ஸ்டில் வி ஆர் இன் அ பாசிட்டிவ் சைட். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இப்படி பிஹேவ் ஆச்சுன்றதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி செப்டம்பர் 2 நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன பை லிஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் ஒரே ஒரு ஸ்டாக் ஹிந்து காப்பர் மட்டும்தான் வந்து நெகட்டிவில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. செம்ம பாசிட்டிவில் இருக்கும். ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சிலாம் வந்து 10% அப்பு. கோல் இண்டியா ஆல்மோஸ்ட் 20% அப்பு. இன்றைக்கும் அது அப்பில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் வந்து இதில் ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். நேற்று நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் எஃப்ஐஐஸ் வந்து ஹெவியாக விற்றுருந்தாங்க. பட் ஓவரால் நீங்கள் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டில் இன்டாக்ட். அந்த ஸ்ட்ரக்சர் வாஸ் இன்டாக்ட். இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அண்ட் க்ளோஸ் டு அபவுட் -231 பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து 280 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ராடே ஸ்விங் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி 171 பாயிண்ட்ஸ். அந்த கேப் டவுன்னால் இன்ட்ராடே ஸ்விங் கம்மியாக தெரியுது. பேங்க் நிஃப்டி 595 ஆல்மோஸ்ட் 600ன்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்டேஜில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 700 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. நீ என்னடா திரும்பி மறுபடியும் சொல்கிறேன்றது சொல்லலாம். மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 70 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. செம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ ஏன் இன்னைக்கு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு ஸ்டாக் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து விழுந்துச்சு. ரிலையன்ஸ் மட்டுமே அபவுட் 40 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன். சரியா? இன்றைக்கி அந்த 230 பாயிண்டில் வந்து 230 பாயிண்டில் வந்து 40 பாயிண்ட் வந்து ரிலையன்ஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி 81 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மொத்த மெட்டல் செக்டார்ஸ் இன்றைக்கி வந்து மெட்டல் செக்டார்ஸ் தான் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நம்ம போன வாரம் மெட்டல் செக்டார்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். எஸ், அண்ட் மெட்டல் செக்டார்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபால் விழுந்துருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கோ 500 நம்ம எக்ஸிட் சொல்லியிருந்தாலும் அதுக்கான அப்சைட் டார்கெட் இன்னமும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வரும்போதும் நீங்களே வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் செப்டம்பர் 21. ஓகே, ஸோ 2 நாள் முன்ன பின்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரிவர்சல் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ராங் டே. அஸ்ட்ராலஜிக்கலின்னு சொல்கிறதோட அஸ்ட்ரானமிக்கலி வந்து இது வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் டே. கேன் டேட்டுன்னு வாங்க. அஸ்ட்ராலஜிக்கலி ஒரு அஸ்ட்ரானமிக்கலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தோட ஈக்குவேட்டரும் சன்னோட ஈக்குவேட்டரும் ஈக்குவலாக வந்து நிற்கிது. இன்னைக்கு விட்டுருங்களேன், நாளைக்கு வந்து டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். இது 12 ஹவர்ஸ், அது 12 ஹவர்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஈக்குனாக்ஸ் டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு ரிவர்சல் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். பேங்க் நிஃப்டி 20,000 புட்டில் என்ன சம்பாதிச்சிருப்பீங்கன்றது நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி வந்து ஹை என்னதுன்றது நீங்கள் பாருங்கள். பேங்க் நிஃப்டி 45,500 லெவலில் வந்து
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பை என்னது செல் என்னதுன்றது பாருங்கள். அதாவது புட்டோட லெவல்ஸ் என்னன்றது பாருங்கள். நான் அந்த இது எவ்வளோ எக்ஸ் நீங்கள் சம்பாரிச்சிருக்க முடியுன்றது நான் சொல்ல விரும்பல. லெட்ஸ் சி. ஒன்று சரி, இது வந்து ரிவர்சல் ஆச்சு, இப்படி தான் வந்து ரிவர்சல் ஆகுமா சொன்னால் எஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.5% வந்து டவுன். அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க. யூகே இவ்வளோ நாள் வந்து மிதிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க 1.5% அப்பில் இருக்கிறாங்க. காரணம் அவங்க வந்து எதிர்பார்த்ததோட இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இன்னும் 2-3 நாளில் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் கூடுது. மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்டேட்டஸ் ஸ்கோர், அதாவது இன்னம்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றது அந்த பாஸ் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பாஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பாசிட்டிவ், ரிவர்சல் வராது, அது விட்டுருங்க. அது மாதிரி வந்துச்சுனால் யூகே மார்க்கெட்டுக்காகட்டும் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாத்துக்குமே வந்து செம்ம பாசிட்டிவ். அதுக்கான எதிர்வொலி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% அவங்க அப்பு. கேக்ஸு டாக்ஸு எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அரௌண்ட் 615 620 பக்கமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருக்குது. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. எடுத்து பாருங்களேன், அவங்க 2-3 நாளாக கீழே விழுந்துட்டுருக்காங்க அண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. நம்ம 2-3 நாளாக இப்படி போயிட்டுருக்கோம், ரிவர்சல் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் ஸ்டில் சம்திங். அண்ட் இன்னமும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்பல, டைம் சைக்கிள் நம்பல, அதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ உளுந்தும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், க்ரீனில் இருக்குது. அண்ட் வர்ச்சுவலி இன்றைக்கி வந்து எந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணல. சரியா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணல. 2 ஸ்டாக் இதில் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை நான் காட்டுறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் வந்து இன்னமும் அப்சைடுக்கான பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. ஒன்று ஹிண்டல்கோ, இன்னொன்று வந்து எஸ்டிசி இந்தியா. எஸ்டிசி இந்தியா இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் மூவ் கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. அப்படி தான் ஒரு வைப்ரேஷன் தான் ஆச்சுன்றது நம்ம சொல்லலாம். இன்னமும் எஸ்டிசி இந்தியா வந்து க்ளோஸ் டு அபவுட் 170 பாயிண்ட்ஸ் அப்சைடில் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன நேர்களே, உங்களுக்கு அட்லீஸ்ட் நவ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்றது. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் உங்களுக்கு வந்து எலியட்ஸ் வேவ் ப்ளஸ் ஆப்ஷன் டேட்டாஸ் போடும் போதும் கிளாரிட்டி வந்து இன்னமும் பயங்கரமான கிளாரிட்டி இருக்கும். ஸோ எப்படி இந்த ஊரே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க தட் மார்க்கெட் உச்சத்தில் போச்சு, ஒரு பெரிய ரிவர்சல் வருதுன்றது. இன்றைக்கி எத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் பயங்கரமான ரிவர்சல், டார்கெட் 18,000 17,000 இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சத்தியமாக அதெல்லாம் நடக்காது. பாருங்களேன், அடுத்த 2 நாள் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கான அறிகுறி இல்லாத மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் டேட்டா அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. இன்றைக்கி டேட்டா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 20,000 ஹையஸ்ட் காலும் 19,900 வந்து ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் 32 lakh புட்டு வந்து 19,900 வந்து ரைட் ஆகிருக்கு. பட் அதிகபட்சமாக புட்டு ரைட் ஆகிருக்கிறது 19,500. மேபி நம்ம வந்து 19,500 வரைக்கும் வரலாம்ன்றது எப்பயுமே அந்த பயம் இருக்குல்ல, நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ அந்த பயம் இருக்கும், அதுதான் வந்து காட்டுது. க்ளோஸ் ஆன லெவல் வந்து 19,901. ஸோ டெஃபினட்டாக அப்சைடுக்கான பொட்டென்ஷியல் தான் இருக்குன்றது செகண்ட் லெவல் ஆஃப் டேட்டாஸ் காட்டுது. இதே மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45,500 ஹையஸ்ட் காலும் அதே லெவலில் புட்டும் எழுதியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து மோர் ஆஃப் எ ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது, அப்படியே கொடுத்தாலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் எ ஸ்ட்ராடல் அண்ட் இட்ஸ் எ குட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து மோஸ்ட்டாக ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க எழுதியிருப்பாங்க. வாங்கினவங்க வந்து 2மே வாங்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ரைட் பண்ணவங்க 2மே ரைட் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் எப்படியா இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாத அதே லெவலில் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குட். ஸோ
உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.